ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து இங்கிருந்த சமூக அநீதிகளை பார்த்து வெகுண்டு எழுந்து அந்த சமூக அநீதிகளை ஒழிக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு வாழ்ந்தவர்தான் சுவாமி நாராயணகுரு அவர்கள். நான் இங்கு பேசுகின்ற நேரத்தில் நம்முடைய அன்புக்குரிய ஃபாதர் என்னோடு பேசினார். அவர் சொன்னார், அவர் இப்போது ஒரு ஆசிரமத்தை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இதுபோன்று நாராயணகுரு அவர்கள் அவருடைய போதனைகள் போன்று போதனைகளை எடுத்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நான் நம்முடைய இந்திய வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற போது இங்கு வாழ்ந்து கொண்டிருந்த பலர் நம்முடைய சமூகத்திற்காக அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அதனுடைய அடிப்படை என்னவென்று பார்த்தால், இந்திய துணைக்கண்டத்தை தொடர்ந்து பிடித்து வைத்திருக்கக்கூடிய சாதி என்கின்ற கட்டமைப்பை ஒழிக்க வேண்டும் என்பதைத்தான். நம்முடைய நாராயணகுரு அவர்கள் கண்ட கனவு எ காஸ்ட்லெஸ் சொசைட்டி, ஒரு சாதியற்ற சமூகம் பார்க்க வேண்டும் என்று அவர் கனவு கண்டிருக்கிறார். அதற்கான போதனைகளைத்தான் அவர் தந்திருக்கிறார். எனக்கு அவரை மிக நன்றாக படிப்பதற்கும் அவருடைய போதனைகளை நான் தொடர்ந்து படிப்பதற்கும் பல மேடைகளில் பேசுவதற்கும் அடிப்படை காரணம் என்பது, பலர் தங்களுடைய சமயங்களை பற்றி பேசுவார்கள், தான் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை பற்றி பெருமையாக பேசுவார்கள், ஜாதியை பற்றி பெருமையாக பேசுவார்கள், அதற்கு பெருமை சேர்ப்பதற்கான பல்வேறு வாதங்களை முன்வைப்பார்கள். ஆனால் நாராயணகுரு அவர்கள் அப்படி அல்ல. இந்த சமூகத்தை விடுவிப்பதற்கு ஆன்மீகத்தை, சமயத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை ஆழமாக கற்று அறிந்து தெரிந்து கொண்டவர். எனவேதான் அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு சமூக ஒன்றிப்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அற்புதமான தத்துவம்தான் ஒரு கடவுள், ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு கடவுள் என்கின்ற அற்புதமான தத்துவம். ஒரு ஜாதி, அதான் உண்மை. நமக்குள்ள அது இதனுடைய பிரிவினை ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. ஆண் பெண் என்கின்ற வேறுபாடு ஏற்றுக்கொள்வதல்ல. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்லது ஏழை பணக்காரன் என்கின்ற வேறுபாடு ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அனைவரும் ஒன்று என்பதுதான் ஒரு உயர்வான தத்துவம். அதே போன்றுதான் மதங்கள். எந்த சமயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது செல்லுகின்ற திசை ஒன்றுதான். அதை புரிந்து கொண்டாலே அந்த வேறுபாடுகள் நீங்கிவிடும். நான் உண்மையிலேயே அவருடைய குருவுடைய போதனைகளில் நிறைய விஷயங்களை படிச்சிருக்கேன். அவரும் காந்தியடிகளும் உரையாற்றுகின்ற ஒரு உரை நான் இன்றைக்கு எங்கு என்ன பேசலாம் என்று எண்ணிய போது என்னுடைய கையில் கிடைச்சது அதுதான். காந்தி வாரார் சிவகிரி ஆசிரமத்தில். அங்கே அமர்ந்து குருவர்களோடு ஒரு பேசிக் கொண்டிருக்கின்றார். அருகில் பலர் இருக்கின்றார்கள். பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவர் கேட்கின்றார் தன்னுடைய சந்தேகங்களை. அதற்கு குரு அவருக்கு விளக்கமான பதில்களை கொடுக்கிறார். முதல்ல வைக்கம் சத்தியாகிரகம் குறித்தும் அந்த சத்தியாகிரகம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா, உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறதா என்று கேட்கிறார். அதற்கும் குரு தன்னுடைய கருத்துக்களை கூறுகிறார். திரும்ப அவர் கேட்கிறார், காந்தி, ஒடுக்கப்பட்ட மக்களோட கஷ்டங்களை போக்குவதற்கு தீண்டாமையை ஒழிக்கிறதை தவிர வேறு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? குருவிட்ட கேட்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்கள்ட்ட கூட இந்த தீண்டாமையை ஒழிப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? காந்தி குருவிடம் இப்படி ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தீண்டாமை எந்த அளவிற்கு வேரூன்றி இருந்திருக்கிறது. அவர் எந்த சந்தர்ப்பத்தில் கேட்டார்னா, வைக்கம் போராட்டத்தில் அந்த உச்சகட்டத்தில் கேட்கார்.
வைக்கத்தில் கோயில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்முடைய ஈழவ சமூகம் மக்கள் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள் அங்கு இருக்கக்கூடிய தெருக்களில் கூட நடக்கக்கூடாது என்கின்ற தீண்டாமை அன்றைக்கு இருந்த நேரம். அதனால தான் அந்த கேள்வியை முன்வைக்காங்க. குரு அவர்களுக்கு பதில் சொல்கிறார் காந்தியடிகளுக்கு. அவர்களுக்கு கல்வியும் பணமும் கிடைக்கணும். அந்த மக்களுக்கு என்ன செய்யணும்? கல்வியும் பணமும் கிடைக்கணும். அவங்க கல்வி கற்கணும், பொருளாதார வளர்ச்சி அவருக்கு அடையணும். ஏன்னா அவர்களுக்கு கல்வி அன்றைக்கு இல்லை, கல்வி மறுக்கப்பட்டிருந்த காலம். எனவே அவர்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். எனவே நாமும் அதை செய்ய வேண்டும். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எந்தவித ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் அனைவருக்கும் கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது நம்முடைய கடமை. அவருடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும், அதைத்தான் அவர்கள் கூறியிருக்கின்றார். அவர்களுக்கு பொருளாதார வசதி ஏற்பட வேண்டும். அந்த மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டால்தான் அவர்கள் உண்மையாகவே அந்த தீண்டாமையை விட்டு வெளியே வர முடியும் என்ற கருத்தை பதிவு செய்கிறார். அவர்களுக்கு கலப்பு உணவோ சமபந்தி விருந்தோ சாதி மறுப்பு திருமணமோ இப்போதைக்கு கண்டிப்பாக வேணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மற்றவங்களை மாதிரியே இந்த மக்களுக்கும் முன்னேற எல்லா வாய்ப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பல்வேறு தத்துவம் நம்ம பேசலாம், ஆனால் அந்த தத்துவங்கள் எல்லாம் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்களுக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை காந்தியிடத்தில் அவர் வலியுறுத்துகின்றார். இரண்டாவது, காந்தி கேட்கிறார், அகிம்சை வழியில் போராடுகிற சத்தியாகிரகத்தால் எந்த பயனும் இல்லை, உரிமைகளை பெற வன்முறை அதிகாரம்தான் ஒரே வழி என்று சிலர் சொல்லுகிறார்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? குரு சொல்லுகிறார், வன்முறையை பயன்படுத்துகிறது நல்லதென்று எனக்கு தோன்றவில்லை. அவர் என்றைக்கும் வன்முறையை ஆதரிக்கவில்லை. அதான் அவர் சொல்லுகிறார், இவ்வளவு கொடுமை நடக்கிறது, கோயில் பிரகாரங்களில் போக முடியாது, கோயில் இருக்கக்கூடிய தெருக்களில் நடக்க முடியாது என்கின்ற சூழல் இருந்த நேரத்தில் கூட வன்முறை வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு குணத்தை அவர் பெற்றிருக்கின்றார். காந்தி தொடர்ந்து கேட்கிறார், இந்து தர்ம சாஸ்திரங்களால் வன்முறையை பயன்படுத்த அனுமதி இருக்கிறதா? சாஸ்திரங்கள் வந்து வன்முறையை அனுமதிக்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், வன்முறையும் இதெல்லாம் எப்போ பயன்படுத்துறான்னா, ராஜாக்களுக்கும் ஆட்சி செய்பவர்களுக்கு. ஒரு மன்னன் ஆட்சி செய்கின்றான் என்று சொன்னால், அதிகாரத்தில் இருக்கின்றான் என்று சொன்னால், அந்த நேரத்தில் வந்து அவனுக்கு சில இடங்களில் வன்முறையை பயன்படுத்த வேண்டிய தேவை வரும். அப்போ மட்டும்தான் வன்முறை பயன்படுத்தலாம். மீது எந்த இடத்திலேயும் வன்முறையை நாம் பயன்படுத்துவதற்கு எந்த புராணங்களிலும் நமக்கு அதை பற்றிய ஒரு தரவுகள் இல்லை. சாதாரண மக்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லுகிறார். அவர் கேட்கிறார், காந்தி, வேறு மதத்துக்கு மாறுவதுதான் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கான சரியான வழி என்று சிலர் சொல்லுகிறார்களே, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? உங்களுக்கு தெரியும் நிறைய ஜாதி பிரச்சனை இருக்குது, எனவே இதை இந்து மதத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்காது என்று சொல்லி பட்டியல் சமூக மக்களை எடுத்துக்கொண்டு அண்ணல் அம்பேத்கர் வந்து அவர் புத்த மதத்துக்கு தழுவுவதற்கு மிகப்பெரிய முயற்சியை எடுத்துக்கொண்டிருந்தார். நாடு முழுவதும் இப்படிப்பட்ட முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இந்த கதையை வந்து அவருக்கு காந்தி வந்து கேள்வி கேட்கிறார். அவர் சொல்லுகிறார் பதில், மதம் மாறினவங்க சுதந்திரத்தை அனுபவிக்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது. அப்படி நிறைய பேர் இந்த சுதந்திரம் உள்ளுக்குள்ள சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி வெளியே போய் மதம் மாறினால அவங்க சுதந்திரத்தை சுத்தக்கூடிய பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது மதம் மாறுகிறது நல்லதுன்னு சொல்றவங்களை நம்மால் தப்பு சொல்ல முடியாது என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு! அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தில் மதம் என்பது அவன் தேர்வு செய்யக்கூடிய உரிமையை அவனுக்கு வழங்கி இருக்கிறது. அதான் ஒரு விஷனரி லீடர் அவர்கிட்ட கேட்காங்க,
மதம் வந்து ஒரு ஆள் இங்கே ஜாதி பிரச்சனை இருக்கு, நான் மாறிய சரியா என்று காந்தி கேட்கின்ற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், நிறைய பேர் இது மாதிரி மாறி போய் நாங்கள் இப்போ சுதந்திரமாக இருக்குன்னு சொல்லாங்க. அதை வைத்து பார்க்கும்போது அது அவங்க விருப்பத்தை விட்டுடலாம் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மனிதர்! அப்போ நான் தான், என்னுடைய மதம் தான் சிறந்தது, எல்லோரும் இங்கும் தான் இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு மனநிலையில் அவர் சொல்லலை. அதே போன்று தொடர்ந்து கேட்கிறார், மக்கள் மோட்சமுடைய இந்து மதம் மட்டுமே போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் சொல்லுகிறார், மற்ற மதங்களையும் மோட்சத்துக்கான வழிகள் இருக்கு, ஆன்மீக விடுதலை அடைய இந்து மதமே போதுமானது தான். ஆனால் மக்கள் அந்த உலகியல் சார்ந்த சுதந்திரத்தையும் விரும்புகிறாங்க. மோட்சத்துக்கு போகிறதுக்கு நான் இந்த மதத்தை தழுவினால் போதுமா என்று கேட்கின்ற நேரத்தில் போதும், அதுக்குள்ள எல்லா வழிகளும் இருக்கிறது, நீங்கள் முக்தி பெற முடியும். ஆனால் மற்ற மதங்கள், உலகத்தில் கூடிய எல்லா மதங்களும் அதற்கான வழிகளை சொல்லுகிறது என்கின்ற கருத்தை அவர் என்ன செய்யாரு சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், நம்முடைய மதத்தில் மக்கள் சுதந்திரமாக இருப்பதற்கு, சமமாக இருப்பதற்கான உரிமை இல்லாதது, ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை மக்கள் விரும்புகிறார்கள், அவர் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று அவருடைய கருத்தை அவர் பதிவு செய்கிறார். எப்படிப்பட்ட அற்புதமான ஆழமான கருத்துக்கள் என்று பாருங்கள். எனவே நம்முடைய குரு அவர்கள் இந்த சமூகம் சிறந்து வாழ வேண்டும், இந்த சமூகம் எந்த விதமான அடிமைத்தனத்திலும் சிக்கிவிடக்கூடாது, இந்த சமூகம் பொருளாதார சுதந்திரத்தோடு வாழ வேண்டும், இந்த சமூகம் சமூக அந்தஸ்தோடு வாழ வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற நிலை அடைய வேண்டும் என்ற உணர்வோடு தான் அவர் கருத்துக்களை கூறியிருக்கின்றார். எனவேதான் நான் ஒவ்வொரு கூட்டங்களிலும் தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய ஒன்று என்னவென்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த சமூகத்தில் யார் ஒருவரும் வன்முறையை செய்துவிட்டு தன்னை அவர் ஆன்மீகவாதியாக அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் குரு சொல்லுகிறார். யார் வன்முறையை கையில் எடுக்க முடியும் என்று சொன்னால், ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதை அவர் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பார் என்று சொன்னால், அதுவும் மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு போர் வந்து விடுகிறது, அது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும். அந்த நேரத்தில் வன்முறையை எடுப்பார்கள், அதை யாரும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல்கள் தவிர்த்து வன்முறையை கையில் எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. சாதாரண மக்கள், பொதுமக்கள் வன்முறை செய்யவே கூடாது என்கின்ற கருத்தை கூறியிருக்கிறார். நாம் இன்றைக்கு வாழுகின்ற சமூகத்தில் எப்படிப்பட்ட வன்முறைகள் ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் அண்மையிலே வட இந்திய மாநிலங்கள், பல மாநிலங்களுக்கு சென்று வந்தேன். உண்மையிலேயே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் தென்னிந்தியாவில் வாழுகிறீர்கள், நிம்மதியாக வாழுகிறீர்கள், இங்கு ஒரு அமைதியற்ற சூழல் இருக்கிறது, எங்க பார்த்தாலும் ஜாதி பிரச்சனை, எங்க பார்த்தாலும் மத பிரச்சனை, எவ்வளவு வேதனையான சூழல். குரு அவர்கள் இந்த கருத்துக்களை பேசி சென்று சுமார் 200 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 200 ஆண்டுகள் இந்த நாகரீக நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு சமய தலைவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு சமயங்கள் இருக்கிறது, அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரங்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த ஜாதியை அவர் ஒழிக்க வேண்டும் என்று எண்ணினாரோ அதே ஜாதியையும், எந்த மதவரியை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதை இன்றைக்கு வளர்த்தெடுப்பதற்கு சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு கேள்வி காந்தி கேட்கிறார் அவர்கிட்ட, நீங்க இங்க ஆசிரமம் வச்சிருக்கீங்களா, பிற ஜாதியை சார்ந்தவர்களை, பிற சமயத்தை சார்ந்தவர்களை நீங்கள் இங்கு ஏற்றுக்கொள்வது உண்டா? அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார், இங்கு எல்லா ஜாதியை சார்ந்தவர்களையும் ஜாதி வேறுபாடின்றி நாங்கள் இங்கு அனுமதிக்கின்றோம், அவர்கள் இங்கு வரலாம், வழிபடலாம், எல்லாம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். அவர் பிற மதங்கள் எப்படி என்று கேட்கிறார். இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அவர் வந்து செல்லலாம், அவர்களுக்கு வழிபடுவதற்கு ஒரு தனி ஏற்பாடு வேண்டும் என்றால் கூட நான் இந்த ஆசிரமத்து வளாகத்தில் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட பெருந்தன்மை,
இதை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதே போன்ற நிலையை உருவாக்கினால் இந்த சமூகம் எப்படிப்பட்ட ஒற்றுமையாக இருக்கும் என்பதை நாம் எண்ணிப்பார். கடைசியா காந்தி கேட்கிறார், இன்னைக்கு ஜாதி இல்லைன்னு சொல்லுதீங்களா? ஆனா இந்த பக்கத்துடைய மாமரத்தை பாருங்க, இந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய இலைகள், இந்த இலை ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு சைஸ்ல எல்லாம் இருக்கு. அதே மாதிரி தான் மனிதனும். எனவே அதே போன்றுதான் இந்த இலைகளில் இருக்கக்கூடிய வேறுபாடு போன்று மனிதனுக்குள்ள ஜாதியை நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம் அல்லவா என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த விதவிதமான சைஸ் இருக்கக்கூடிய இலையெல்லாம் கொண்டு வாருங்க, அதை புழிஞ்சு சாறு எடுத்து பிடிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் ஒரே விதமான ருசி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த மாயிலை சாறு. அதே போன்றுதான் மனிதன். அந்த மனிதன் தோற்றத்தில் வேறுபாடாக இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதம் என்பது ஒன்றுதான் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் ஒரு ஆன்மீக தலைவருக்கான அடையாளம். எனவேதான் இன்றைக்கு லட்சோப லட்சம் மக்கள் குருவை இன்றைக்கு அவர்கள் நேசிக்கிறார்கள், வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய போதனைகளை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் வீடுகளிலே புத்தகங்களாக வைத்து படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழலை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகின்றேன். நாம் வாழுகின்ற இந்திய துணைக்கண்டம் 150 கோடி மக்கள். அப்படி என்று சொன்னால் உலகத்தில் வாழுகின்ற மக்கள் தொகை ஒரு 700 கோடி தான் இருக்கும். 700 கோடியில் 150 கோடி எவ்வளவு பெருசுன்னு பாருங்க, 5ல் 1. இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட அந்த நாட்டில் இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை தரம் என்பது, அன்றைக்கு குரு அவர்கள் அந்த கனவு கண்ட எல்லோருக்கும் கல்வி கிடைத்திருக்கிறதா? பதில் இல்லை. எல்லோருக்கும் சமூக அந்தஸ்து கிடைத்திருக்கிறதா? பதில் இல்லை. எல்லோருக்கும் பொருளாதார முன்னேற்றம் கிடைத்திருக்கிறதா? அதற்கான பதில் இல்லை என்பதுதான். இப்படிப்பட்ட சூழல்ல அவர் விரும்பிய அந்த வெறுப்பு அகன்றிருக்கிறதா? அதற்கும் பதில் இல்லை. அவர் விரும்பிய ஜாதியற்ற சமூகம் அமைந்திருக்கிறதா? அதற்கும் பதில் இல்லை என்பதுதான். எனவே இந்த நிலையில் நாம் அவற்றை ஒழிப்பதற்கும், அவர் எவற்றை உருவாக்க வேண்டும் என்று எண்ணினாரோ அவற்றை இந்த சமூகத்தில் உருவாக்குவதற்கும் கட்டமைப்பதற்கும் நம்மை போன்றவர்கள் ஒரு உறுதியோடு பணியாற்ற வேண்டும் என்பதை நீங்கள் உள்ளத்தில் கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு, நம்முடைய அன்புக்குரிய இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், அண்ணன் நம்முடைய திலீப் அவர்களாக இருக்கட்டும், நாகராஜன் அவர்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் உண்மையிலே இந்த சமூகத்தின் மீது ஒரு பற்று கொண்டவர்கள், ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள். நம்முடைய சகோதரர் திலீப் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்கு கிடைக்கக்கூடிய நேரம் எல்லாம் சமூக பணியில் ஓடுவார்கள். எல்லா சமயத்து மக்களோடும் நட்பு வைத்திருக்கிறார். எல்லா சமூக மக்களோடும் ஒரு அன்போடு பழகி வருகிறார். எந்த ஒரு ஏழை, எந்த மதம், எந்த ஜாதி, ஒரு சுகமில்லை, ஒரு ஆஸ்பத்திரி விஷயம், ஒரு பெரிய பாதிப்புனா உடனே அவர்களை கொண்டு சென்று அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு போன்ற பணிகளை எல்லாம் செய்து வருகின்ற அந்த மனிதநேயம் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இந்த நாட்டிற்கு தேவை. அதுதான் நாட்டிற்கு தேவை. ஒவ்வொரு மனிதர்களும் அதைத்தான் செய்ய வேண்டும். அதுதான் குரு நமக்கு போதித்திருக்கின்றார். எனவே அந்த போதனைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். வருகின்ற தலைமுறைக்கு, எதிர்கால சந்ததிக்கு நாம் சொல்லுவோம், நீங்கள் எந்த பிரிவினையும் இல்லாமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அற்புதமான தத்துவத்திற்கு உட்பட்டு சமத்துவமாக அன்பாக வாழ வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வருகின்ற தலைமுறைக்கு நாம் வைப்போம். அதை நோக்கி அவர்களை வளர்த்தெடுப்போம் என்று கூறி உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.